எல்லா படத்துலயும் பாத்தீங்கன்னா, பெண்களுக்கு அதிகமா முக்கியத்துவம் குடுக்குறீங்க. ஹீரோயின்ஸ் 2, 3 போட ஆரம்பிச்சுட்டீங்க. என்ன காரணம்? முக்கியமா அப்படி போடுறீங்க? இப்ப இந்த படம் பார்த்து நீங்க 2, 3 ஹீரோயின்ஸ் போட்டனால தான் பெண்களுக்கு முக்கியத்துவம் குடுத்தவங்க இல்ல கருத்து உங்க இருக்குது. படத்துல அதிகமாவே அந்த இல்ல ஹீரோயின்ஸ் முக்கியத்துவம் வருது. தப்பு இல்லல்ல சார். நல்ல விஷயம் தானே. நல்ல விஷயம் தான். தமிழ் பெண்களுக்கா குடுத்துட்டு இருக்கீங்க. அதுவும் வரவேற்கத்தக்கது தான். நன்றி. இன்னொன்னு பரத் சார் கிட்ட ஒண்ணு கேட்கணும். சொல்லுங்க. இப்ப சமீபமா பாத்தீங்கன்னா, உங்களோட கதைக்களம் வந்து சூஸ் பண்றதுலாம் அழகா இருக்கு. ஏன்னா, ஒவ்வொரு படத்துலயும் இப்ப லைனா வந்ததுல வேறு வேற கதைக்களமா நீங்க அமைச்சிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த இதுக்கான காரணம் என்ன? நீங்க மாற்றத்துக்கான காரணம் என்ன? இல்ல சார். உங்க கேள்வியிலேயே தான் பதில் இருக்கு. அதுதான் கதைக்களம் தான். ரொம்ப புதுசா இருந்தது. யூசுவலா பண்ணா ஓடவும் மாட்டேங்குது சார். அது ஒரு பெரிய இதா இருக்கு. நம்ம ரெகுலரான ஒரு சினிமா, ஒரு பேட்டர்னா ஒரு சினிமா பண்ணோம்னா, அதுவும் ஓட மாட்டேங்குது. ஸோ, இந்த மாரி புதுசு புதுசா ஆக்சுவலா இது வந்துட்டு ஒரு ஓடிடிக்கு ஒரு சின்ன பட்ஜெட்ல வந்துட்டு நாங்க ஒரு ஆந்தாலஜி ஃபிலிமா 4 கதைகள் பண்ணலான்னு தான் ஆரம்பிச்சது. பட் படம் பண்ண பண்ண அதோட அ நம்ம அந்த ப்ராசஸ பார்க்க பார்க்க நல்லா வருது அப்டின்னோனே, இது தியேட்ரிக்கல் ரிலீஸ் பண்ணலான்னு புரொடியூசர்ஸ் முடிவு பண்ணாங்க. ஸோ, எனக்கு வந்துட்டு இந்த கதைய கேட்கும்போது வந்துட்டு, எனக்கு இந்த கேரக்டரும் புதுசா இருந்தது. இந்த கதையில இந்த துப்பாக்கியும், இந்த கேரக்டரும் எப்படி ரிலேட் பண்றாரு, இந்த ஸ்க்ரீன் பிளே திரைக்கதை ரொம்ப புதுசா இருந்தது. ஸோ, ஒரு புது முயற்சியா இருக்கட்டுமே, மக்களுக்கும் வந்துட்டு இந்த முயற்சி புதுசா இருக்கட்டுமே. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போது நெறைய பேருக்கு, "ஏய் என்னடா சொல்லிட்டு இருக்காங்கிற" ஒரு சின்ன ஒரு நெருடல் வரும். 4 பேர் கதை இருக்கும். அது பாட்டுக்கு போகும். பட் செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது தான் வந்துட்டு எனக்கு இந்த காளிதாஸ்ல இதுதான் நடந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு வெளியில வந்தோனே பிரஸ்ட்ட கேட்கும்போது, "என்ன ஜி பார்த்துட்டு சொல்றேன் ஜின்னு" அப்படி போயிட்டாங்க. செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது தான் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து என்னென்ன வரும் அந்த மாரி தான் இந்த படமும். ஸோ இந்த படம் வந்துட்டு அந்த அடிப்படையில பார்க்கும்போது எனக்கு கதையா ரொம்ப புதுசா இருந்தது. பர் சார் கோ ப்ரொடியூசர் சொன்னாரு இந்த மாதிரி ஏ சர்டிஃபிகேட் யூ சர்டிஃபிகேட்லாம் பாகுபாடு பார்க்குறாங்க அப்படின்னு. உண்மையிலே அப்படி பாகுபாடு பார்க்குறாங்களா? உங்களோட கருத்து என்ன? ஏன்னா இந்த படத்தோட சப்ஜெக்ட் உங்களுக்கே தெரியும். சார் அது சென்சார் போர்ட்ல யார் பார்க்குறாங்கிற ஒவ்வொரு மைண்ட் செட்டை பொறுத்து இருக்கு சார். இப்போ இந்த கதையில வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிளட் ஷெட் கிடையாது. எனக்கு நான் நேபாளின்னு ஒரு படம் பண்ணேன். அந்த படத்துல பார்க்கும்போது வந்துட்டு நிறைய பிளட் ஷெட் இருக்கும். உங்களுக்கு ஆக்ஷன் நிறையா இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு கொஞ்சம் சில சென்சுவலான சீன்ஸ் இருக்கும். பல்கரான சில சீன்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணுன்னு சொல்லி ரிமூவ் பண்ணியே திருப்பி ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுத்தாங்க. ஸோ இப்போ இருக்கிற சென்சார் போர்டில் அப்பயே அப்படி தான் ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க. ஸோ இப்பவும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இருக்காங்க. பட் இந்த படம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சோஷியல் மெசேஜ் நிறையா இருக்கும். கொஞ்சம் சில கருத்துக்களை கொஞ்சம் நிறையா வந்துட்டு உள்ளடக்கி வச்சிருப்பாரு டைரக்டர். ஸோ பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் யூஏ தான் எதிர்பார்த்தேன் ஆக்சுவலாக. அப்படி ஒன்றும் பெருசாக ஏ சர்டிஃபிகேட்டுக்கான ஒரு கண்டென்ட் மாதிரி இது தெரியல. பட் அஃப்கோர்ஸ் சென்சார் போர்டோட அந்த அந்த மைண்ட் செட்டை பொறுத்து தான் இருக்குது சார் இப்போ. டைரக்டர் சார், அதாவது மாநகரம் படத்துக்கு பிறகு ஒரு நீட்ஃபுல்லான ஹைபர் லிங்க் படமாக இந்த படத்தை நாங்கள் பார்க்குறோம். ஆனந்த ஒரு தயாரிப்பாளராக கிடைச்சதுல எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு சார். ஃபர்ஸ்ட் ரிவ்யூ நீங்க தான் இப்போ கொடுத்தீங்க. ஏன்னா எங்க படத்தை நாங்களே உட்காந்து முன்மொழிஞ்சிட்டு இருக்கோம் மேடையில. நான் தான் சொன்னேன் நிறுத்துங்க, அவங்க பார்த்துட்டு கேட்கட்டும், கேள்வி கேட்டாதான் ஏதோ ஒன்று சொல்லுவாங்கன்னு. ரொம்ப சந்தோஷம் சார். எங்ககிட்ட இருந்து ஒரு நல்ல தயாரிப்பாளர் வந்திருக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அவன் டைரக்டர்கிட்ட ஒரு கேள்வி, இந்த படத்துல ஒரு துப்பாக்கி பல கதைகள்ல டிராவல் ஆகுது. எல்லா கதைகளுக்குமான தீர்வையுமே அந்த துப்பாக்கி தான் தருது. இது வன்முறையை முன்வைக்கிறது மாதிரி ஆகாதான்? நிச்சயமா நீ கேள்வி நியாயம் இருக்கு. அதுக்கு தான் நான் செகண்ட் பார்ட்க்கு ஒரு லீடு வச்சிருக்கேன். ஸோ அந்த செகண்ட் பார்ட்டில் கண்டிப்பாக அதை நீங்கள் துப்பாக்கி தீர்வாக இருக்காது அப்படிங்கிறத நம்புற மாதிரி ஒரு கதை பண்ணுவேன் கண்டிப்பாக. பரத் சார், சார் முன்னாடிலாம் உங்களை கான்டாக்ட் பண்ணோன்னா ஒரு கதாசிரியர் கதை சொல்லணும், ப்ரொடியூசர் கதை சொல்லி டேரக்டர் கதை சொல்லும்போது எனக்கு ஃபுல் பிச்சாக என் ஸ்டோரியில் நான் மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் போயிட்டு இருந்தது. ஆனால் இப்போ நீங்கள் கதை கலகம் டோட்டலாக மாற்றிட்டீங்க. இப்போ 4 ஸ்டோரியில் நீங்கள் ஒரு சின்ன பார்ட் தான் பண்ணியிருக்கீங்க. இது எப்படி இருக்கு? ஏன்னா இதே மாதிரி ட்ராவல் பண்ணுவீங்களா இல்லை திருப்பி ஃபுல் பிச்சாக தான் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நடக்க போதா? இல்லையே சார், அப்படிலாம் கிடையவே கிடையாது சார். அப்படின்னா நான் ஒரு வெயில் பண்ணியிருக்க மாட்டேன், ஒரு கடுகு பண்ணியிருக்க மாட்டேன். ராஜகுமாரன் சார் என் கூட நடித்தார். வெயில் பண்ணியிருக்க மாட்டேன். இல்லைனா ஒரு அழகாக இருக்கிற பயமாக இருக்கிறது ஒரு படம். அருண் குமாராக இருந்த டைமில் நான் அவர் கூட பண்ணேன். ஸோ எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கதையில் நம்மளுக்கு என்ன இருக்குது, அதே மாதிரி இந்த கதையை என்னோட போர்ஷனுக்கு நான் ஹீரோ சார். சின்ன பாட்டு கிடையவே கிடையாது. நீங்கள் இதை ஒரு பொதுப்படையாக பாருங்க, படமாக பார்க்கும்போது என்னோட போர்ஷனுக்கு நான் ஹீரோ. ஒவ்வொரு போர்ஷனுக்கும் அவங்கவுங்க ஒரு முக்கியத்துவமான ஒரு கதாபாத்திரமாக பாருங்கன்னு தான் சொல்கிறேன். அதான் இது ரெகுலரான ஒரு ஹீரோ ஹீரோயின், ஒரு காமெடியன், ஒரு 4 ஃபைட்டு அந்த மாதிரி பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் பிடிக்காது. ஒரு கண்டென்ட் பேஸ்டாக பார்க்கணும், 2 மணி நேரம் நம்மளுக்கு ஒரு திரைக்கதை இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபிலிம் பார்க்கணுன்னா பார்க்கலாம். ஸோ அந்த அடிப்படையில் தான் நான் எப்பவுமே அப்படி தான் பண்ணிட்டு இருக்கேன் சார். என்னோட பேட்டர்ன் ஆஃப் ஃபிலிம்ஸ் அப்படி தான் இருந்திருக்கு. ஒரு சில படங்கள் ஆமாம் ஹீரோயிசம் ஃபிலிம்ஸ் பண்ணி ஆகணும் சார், கமர்ஷியலுக்கு நம்ம பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்படி தான் நான் அதை பார்க்குறேன். டேரக்ட் சார்,
இது ஸ்டார்டிங் ஓப்பனிங்ல ஒரு இன்சிடென்ட் சொல்லியிருப்பீங்களே, அது ஆக்சுவலா ஒரிஜினல் நடந்தது தானே. ஆமா ஆனா அது ஆமா கேஸ் இதுவாயிருக்கு. ஆனா ம். நீங்க சொல்றது வந்து சினிமாட்டிக்கா நீங்க அந்த புல்லட் மட்டும் வெளியில வந்துருச்சு அப்படின்றத மட்டும் நீங்க எடுத்திருக்கீங்கல்ல. ஆமா அத மையப்படுத்தி தானே எடுத்திருக்கீங்க. ஆமா ஆமா அதை மையப்படுத்தி தான் எடுத்திருக்கேன். அதில் ரைஃபிள் இருக்கும். இதில் வந்து கதைக்காக நான் என்ன பண்ணேன், 9mm பிஸ்டலாக மாற்றிக்கிட்டேன். சரி, அஞ்சலி நாயர் கூட ஒரு கேரக்டர் ரெடி பண்ணியிருக்கீங்களா? அது அவங்க கிட்ட சொல்லும்போது அவங்க என்ன இது காமிச்சாங்க? உங்ககிட்ட ரியாக்ஷன் ஏதாவது இருந்ததா அவங்க பேசும்போதே? ஏன்னா கதை அவ்வளோ போல்டா இருக்கும் அதுல. ஏன்னா அவங்க ஒரு பொண்ணு ஹஸ்பண்ட தாண்டி இன்னொருத்தவங்க நம்மள யூஸ் பண்றாங்கன்றது தெரிய வரும்போது ரொம்ப இதுவா இருக்கும்ல. ஸோ அது அவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்க நீங்க சொல்லும்போது கதைய? உடனே ஒத்துக்கிட்டாங்க கதை சொன்ன உடனே. இதுக்கு முன்னாடி ஒரு 2, 3 ஆர்டிஸ்ட் சொன்னேன். அவங்க வந்து கொஞ்சம் பயந்துட்டாங்க. இது வேற மாதிரி ஏதாவது வந்துருமோ அப்படின்னு பயந்துட்டாங்க. அப்புறம் அஞ்சலி கிட்ட சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, நான் வந்து வாட்ஸ்அப்பில் தான் சொன்னேன். வீடியோ காலில் தான் சொன்னேன். கதை கேட்டோன்னே கிளைமேக்ஸ் கேட்டோன்னே ஒத்துக்கிட்டாங்க. நான் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அஞ்சலி மேடம், நீங்க நெடுநல் வாடகை வந்து அவ்வளவு ஹோம்லியா நடிச்சீங்க. இது வந்து கதை சொல்ல வேண்டாம், அதிகமா வன்முறை எடுத்தது நீங்க தான். ஆமா. இந்த இதை எப்படி பாக்குறீங்க? சி ஆஸ் அன் ஆக்டர் நமக்கு புதுசா ரோல் பண்ண நிறைய ஆசை இருக்கும். நானே இந்த இண்டஸ்ட்ரி வரும்போது நான் பார்க்குறது சேம் ஸ்டோரி, சேம் ஸ்கிரிப்ட் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ சார் இந்த கதை சொல்லும்போது ஓகே, அஃப்கோர்ஸ் என் மனசில் எனக்கு தோணுச்சு ஆடியன்ஸ் எப்படி பார்ப்பாங்க. பிகாஸ் ஆடியன்ஸ்க்கு நான் இது வரைக்கும் பண்ணுற படம் தே ஹேவ் அன் இமேஜ். அது பாசிட்டிவாக எடுத்துக்கலாம், நெகட்டிவாக எடுத்துக்கலாம். பட் நான் ஆஸ் அன் ஆக்டர் எனக்கு அந்த ஸ்டோரி கன்வின்சிங்காக தோணுச்சு. அதுவும் தாண்டி டிரெக்டர் கிட்ட ஐ ஹேட் ட்ரஸ்ட் லைக் ஹீ வில் டேக் இட் ப்ராப்பர்லி. அண்ட் ஐ திங்க் ஆக்சுவலி நீங்கள் தான் என்கிட்ட சொல்லணும் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்னு. பிடிச்சிருக்கா? தேங்க்யூ. டேரக்டர் சார், சார் படத்தில் வந்து ஒரு பார்ட் வந்து ஜாதி சம்பந்தமாக ஒரு விஷயம் வச்சுருக்கீங்க. எப்பவுமே வந்து ஜாதியை பற்றி பேசினாவே நான் என்னென்னா ஒரு லெவலில் வந்து கொஞ்சம் ஏற்றி சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் சட்டெல்லாம் சொல்லியிருக்கீங்க. ஆனால் வந்து அந்த ஜாதி பெருமையை காட்டுறதுக்காக ஒருத்தர் சொல்கிற போது இந்த இடத்துல அந்த சோஷியல் இஷ்யூஸ் இங்கே நிறைய இருக்குது. சரிங்களா? அது ஏதாவது உங்களுக்கு வந்து பாதிக்குமா? இல்லை புரியல, உங்கள் கேள்வி எனக்கு புரியல, சாரி. என்னன்னா இப்போ வந்து ஜாதி பெருமை பேசுகிறவங்க தான் வந்து கீழ் கீழ்மட்ட ஜாதியை வந்து கொல்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வச்சுருக்கீங்க. ஸோ அது வந்து இந்த கொல்றதுனால இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு, ஏன்னா இப்போ இருக்க வந்து ஜாதி நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, மலம் கலந்த விஷயம்லாம் நடந்திருக்கு. ஸோ இந்த விஷயம் வந்து இந்த படத்துக்கு பாதிக்குமா? கண்டிப்பாக பாதிக்காதுங்க. நான் அப்படி ஒன்றும் சொல்லி அதில். இல்லை, என்னன்னா ஜாதி பெருமையை பேசுகிறவங்க தான் வந்து ஜாதி கீழே இருக்கிறவங்க வந்து கொல்றாங்க. சரிங்களா? ஏன்னா அவங்க எதிர்க்க முடியாத லெவலில் வந்து கீழ் ஜாதி ஆளுங்க இருக்காங்களா? இல்லை அப்படிலாம் இங்கே யாருமே இல்லை. இப்போ இந்த கதைக்கு அது தேவைப்பட்டுச்சு அப்படின்றதுனால தான் அதை வச்சேனே தவிர அப்படி யாரும் இல்லை. இங்கே ஓரளவுக்கு எல்லாமே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே ஓரளவுக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும் அந்த பாகுபாடு கொஞ்சம் ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்குது. சார் இந்த சென்னையில் நான் சென்னையில் பிறந்து வளர்ந்தேன், அதனால் அப்படின்னு நினைக்கிறேன். சார் இந்த கதைகள்லேயே வந்து அபிராமியோட கதை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. காரணம் என்னன்னா, துப்புரவு தொழிலாளனாலே அவ்வளோ புதிய அறிவு இல்லாதவங்க, படிப்பு இல்லாதவங்கன்னு அப்படியான ஒரு சித்திரம் இருக்கும்போது ஒரு ஒரு பையனை கூட திருநங்கையா மனப்பூர்வமாக ஏற்றுக்கிற ஒரு தாயா ஒரு புதிய விஷயமா சொல்லியிருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் திருநங்கைக்கும் அவர்களுடைய உடம்பு வந்து சுத்தமாக இருக்கணும்னு விரும்புகிறாங்க. குடும்ப சொன்னால் அவங்களுக்குமே கர்ப்பம் இருக்குது அப்படிங்கிற ரீதியில் ரொம்ப புதிய விஷயம் சொல்லியிருக்கீங்க. இந்த நபர்களை நீங்கள் யாராவது சந்திச்சிருக்கீங்களா, இல்லை முழுக்க இவங்களுடைய கற்பனையா? இல்லை இல்லை, கற்பனையாக இருக்குது. நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? ஸோ இதை சார்ந்த சில புத்தகங்கள் படிக்கும்போது அதன் வர தாக்கம் தான் எனக்கு. சார் நிறைய இந்த திருநங்கைகள் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரோட்டில் பிச்சை எடுக்கிற மாதிரியும் பாலியல் தொழில் பண்ணுற மாதிரியும் பார்த்துட்டே இருக்கும். ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு இதை விட நிறைய படிக்கிறவங்க இருக்காங்க, ரைட்டர்ஸாக நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களாம் நான் நிறைய மீட் பண்ணியிருக்கேன், அவங்களாம் பேசியிருக்கேன், பழகியிருக்கேன். ஸோ அந்த தாட் நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ வேறு மாதிரி எதாவது காட்டலாமே அப்படின்றதுக்காக தான் அவங்க வந்து எப்படி மாறுறாங்க அந்த பக்கமே நான் போகல. இல்லை, நாங்கள் இன்வைட் பண்ணியிருக்கோம். அந்த லாஸ்ட் டைமாக இன்வைட் பண்ணோம், இப்போ இன்வைட் பண்ணோம். கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க. அவங்க வந்து மிஸ் யூனிவர்ஸ் வந்து செகண்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து நிறைய அவங்களுக்கு வந்து ஆட் ஃபிலிம்ஸும் நிறைய வருதுன்னு நினைக்கிறேன். அதனால் அவங்க மாடலாக இருக்காங்க. அவங்க சார் 4 கதைகளையும் ஒன்னோட ஒன்று இணைச்சிருக்கீங்க. அதே சமயத்தில் ஒவ்வொரு கதைக்கும் ஒரு முடிவு வச்சிருக்கீங்க. இந்த கதை வந்து கரெக்டாக சுவாரஸ்யமாக இருக்குமா அப்படின்னு எந்த நொடியில் நீங்கள் நினச்சிங்க? சார் ஒவ்வொரு கதையும் வந்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யமாக முதல்ல எனக்கு இருக்கணும். அந்த முடிவுக்கு நம்ம ஒரு கதை பண்ணும்போது இது சுவாரஸ்யமாக எனக்கு இருந்தால் தான் நான் அந்த கதையை வந்து மற்றவங்களுக்கு சொல்லவே ஆரம்பிப்பேன். நான் எழுத மாட்டேன். முதல்ல வந்து எனக்குள்ள ஒரு மைண்டுக்குள்ளே ஒரு கதையை வந்து வடிவமைச்சிருவேன். அப்புறம் கேரக்டரை வடிவமைச்சிருவேன். அதுக்கப்புறம் தான் வந்து மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன். அப்போ அது
சுவாரஸ்யம் வந்த அப்புறம் தான் நான் உங்ககிட்ட ஷேரே பண்ணுவேன். சார் 4 ப்ரொடியூசரில் ஒரு ப்ரொடியூசர் சொன்னார், இங்கே 4 ப்ரொடியூசரில் ஒரு ப்ரொடியூசர் சொன்னார். என்ன சொன்னார்னா ஸ்டேஜில், இந்த படத்தில் வந்து எனக்கு வந்து புரியவே இல்லை ஏன் ஏசடி கொடுத்தாங்கன்ட்டு. நீங்கள் கதை சொல்லும் போது கண்டிப்பாக இந்த கண்டென்ட்லாம் சொல்லியிருப்பீங்க. அவர் ஏற்கனவே 7G எடுத்த டேரக்டர் அண்ட் ப்ரொடியூசரு. சரிங்களா, அவருக்கே புரியலன்னா மற்றவங்களுக்கு எப்படி புரியும்? ஒரு நிமிஷம். இல்ல புரியலன்னு சொல்ல. இது அந்த அளவுக்கு வன்முறையான கதையும் இல்ல. அந்த அளவுக்கு நம்ம பிளட் ஸ்குவாஷோ இப்போ ரீசெண்டா ஒரு படம் பார்த்தேன். ட்ரில் இந்த பக்கம் போட்டு இப்படி வருது. பார்த்தா இதுனா சரி அது யூஏ நம்ம எதுவா சொல்லல. அப்ப நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம். இதுல வந்து நீங்க இப்போ ஆல்மோஸ்ட் டெலிவரி சீன்ஸ் நம்ம நெக்ஸ்ட் பண்றோம். ஒரு 25 மினிட்ஸ் நம்ம கட் பண்ணிடுவோம் ஃபுட்டேஜ். கட் பண்ணிட்டு மறுபடியும் போய் நமக்கு அதே சர்டிஃபிகேட் தான். அப்போ நம்ம கட் பண்ணாம இருக்கலாம் இல்லையா? அதுவும் வந்து தப்பான இதில் ஆர்கியூமெண்ட்ஸ் தான், டிஸ்கஷன்ஸ் தான். அதெல்லாம் கட் பண்ணிட்டு சொல்லிட்டாங்க. இது நெக்ஸ்ட் இதுல இன்னும் நம்ம அதில் என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு நாங்க நெக்ஸ்ட் இதுல சொல்றோம். அது டைரக்டர் சொன்னதான் நல்லா இருக்கும். சார் 20 நிமிஷம் வந்து இந்த படத்தோட ஃபுட்டேஜ் வந்து எடிட் பண்ண வச்சிருக்காங்க. அதாவது பிளட்னால ஏதோ ஒரு காரணத்தினால பண்ணியிருக்காங்கன்னு சொல்றீங்க. அப்ப சின்ன படங்களை வந்து சென்சார் வந்து வஞ்சிக்குதா? சார் இது என்னதான் கேட்டீங்களா? எனக்கு தானா? ஓகே சார், இது வந்து எனக்கு முதல் படம்ன்றதுனால எனக்கு அது தெரியல. நான் இப்போ அங்கே போனேன், உங்களுக்கு யூஏ வேணுமா ஏ வேணுமான்னு கேட்டாங்க. ஸோ யூஏனா இவ்வளோ கட்டு இருக்கு, ஏன்னா இவ்வளோ கட்டு இருக்குனாங்க. யூஏல பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டே வந்து அவங்க வந்து தூக்க சொல்கிறாங்க ஒரு கண்டென்ட்டே. இப்போ அஞ்சலியோட போர்ஷன் பார்த்துருப்பீங்க, அதில் முக்கியமான போர்ஷன்லாம் வந்து கட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அப்படிலாம் வந்து படம் பார்க்குற சுவாரஸ்யமே இருக்காது. ஸோ அதனால் வந்து ஏ கொடுத்தாலும் பரவாயில்ல, கண்டென்ட் தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருக்கோம். நான் ப்ரொடியூசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன். அவர் என்ன சொன்னார், ஸ்ட்ராங்காக சொன்னார், நீங்கள் வாங்க பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டார். பரத் சார், இல்லை அவர் சொல்ல மறந்துட்டாரு. என்னன்னா சென்சார்ல வந்து முக்கியமான சில போர்ஷன் கதையிலே வேற மாதிரிலாம் விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி எடுக்க சொன்னாங்க. அப்புறம் பரத் சாரு இவங்க 3 பேர் கார்ல டிராவல் பண்ணும்போது சமூக நீதி சார்ந்த நிறைய டைலாக்ஸ் வச்சிருந்தோம். அதாவது 3 மதத்துக்காரங்க அந்த கார்ல பயணிப்பாங்க. 3 பேரும் அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்கவுங்க இதை பத்தி பேசுவாங்க. அந்த விஷயத்த டோட்டலாவே எடுக்க சொன்னாங்க. அப்புறம் வந்து அந்த கண்டென்ட்டை தூக்க சொல்லிட்டு அவர் இயக்குனர் என்கிட்ட சொன்னது ஞாபகம் இருக்கு. நான் வந்து இங்க ஒரு ஹோட்டல்ல ஒரு ப்ரொமோஷன்ல இருக்கும்போது வந்தாரு. வந்து இந்த மாதிரி இந்த டைலாக் எல்லாம் சேஞ்ச் பண்ணணும் சென்சார்ல சொல்றாங்க அப்படின்னு சொன்னாரு. அப்ப நான் கேட்டேன், நீங்க வந்து அவங்ககிட்ட ஃபைட் பண்ணலாமே, நீங்க அவங்ககிட்ட பேசலாம், நம்ம உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்ன பதில் தான் நாங்க பதிவு பண்ண நினைக்கிறேன். என்ன சொன்னாருன்னா, அவங்க டிஸ்கஷனுக்கு வரல, ஆர்டர் போடுறாங்க. அவங்க தொழில வந்து டிஸ்கஷனே இல்ல. சமூக நீதி அதெல்லாம் விடுங்க, மதம் சார் அதெல்லாம் விடுங்க, இதை பண்ணுங்க தூக்குங்க அப்படின்னா அது கொடுக்குற எல்லாம் அந்த டிஸ்கஷன் முறைக்கே அவங்க வரல அப்படின்னு சொன்னாரு. இப்போ ஒருவேளை இவர் வந்து ஒரு லோகேஷ் கனகராஜ் மாதிரி ஒரு பெரிய பெரிய நிறுவனத்துல படம் பண்ற ஒரு இயக்குனரா இருந்தா அந்த டிஸ்கஷன் மேபி நடந்திருக்கலாம். ஒரு எளிய இயக்குனர், எளிய நிறுவனம்ங்கிறதுனால அந்த டிஸ்கஷன் சென்சார் வரலன்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்றேன்னா, அதாவது டிஸ்கஷன் 2 பேரும் பேசணும். ஒருத்தங்க பேசி ஒருத்தங்க கேட்கறது டிஸ்கஷன் ஆயிருக்காது. அது சென்சார்ல நடக்கு. அது மாறணுங்கிறது இந்த இடத்துல என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நன்றி. பரத் சார், சார் அதான் சொன்னேனே, இது வந்து எனக்கு முதல் படம்ன்றதுனால அவங்க எப்படி என்கிட்ட நடந்துக்கிட்டாங்க, இப்படி தான் நடந்துப்பாங்களான்றது எனக்கு தெரியல. இதுதான் ஃபர்ஸ்ட் படம்ன்றதுனால. ஸோ அடுத்த படத்தில் இந்த மாதிரி கொஞ்சம் தெளிவாக இருப்பேன். தெளிவான சில கேள்விகள் கேட்க முடியும் உங்களை. பரத் சார், உங்கள்ட்ட ஒரு கேள்வி. நீங்க வந்து நிறைய நெகட்டிவ் ரோல் பண்ணிருக்கீங்க, பட் அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். மேபி ஹீரோயின்காக ஏதாச்சும் ஒரு விஷயம் ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி ஒரு சப்ஜெக்டா இருக்கும். பட் இப்போ உள்ள உங்க கூட நடிச்ச சக நடிகர்கள் வந்து ஹீரோவா இருந்தவங்க எல்லாருமே இப்ப மெயினா முழுக்க நெகட்டிவ் வில்லனாவே பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. இன்கேஸ் ஃபியூச்சர்ல நீங்க அந்த மாதிரி பண்றதுக்கு ஐடியா இருக்கா? கண்டிப்பா பண்ணுவேன் சார். நான் பட் அந்த மொத்தம் நெகட்டிவ் கதாபாத்திரம் என் மேல இருக்கணும். அந்த பிரிஞ்சுலாம் இருக்கக்கூடாது. இப்போ அருண் விஜய் பண்ணார்ல அஜித் சார் படத்துல. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, நல்ல டைரக்டர் இருந்துச்சுன்னா, நம்மளுக்கு நம்ம பண்ற ஒரு எஃபர்ட், நம்ம போடுற அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து யூஸ்ஃபுல்லா போய் சேரும். இல்லைன்னா சும்மா ஏனோ தானோன்னு பண்றது வேஸ்ட். கண்டிப்பா பண்ணுவேன் சார். ஏன்னா இன்ஃபேக்ட் ஏதோ ஒரு இன்டர்வியூல கூட ஒரு விஜய் சேதுபதி கூட சொல்லியிருப்பாரு, நெகட்டிவா பண்றது தான் இன்னும் ஆக்சுவலா மீட்டர் அதிகம். இன்னும் நிறைய பெர்ஃபார்ம் பண்ணலாம், இன்னும் எக்ஸ்ட்ராவா வந்து நம்மளால வந்துட்டு ஒரு ஸ்டெப் போய் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். கண்டிப்பா நான் பண்ணுவேன். வெறும் இந்த 4 பேர் தானே, இந்த சைடெல்லாம் சைலண்டா இருக்காங்களே. புரியல சொல்லுங்க சார். படத்துக்கு டைலாக் ரைட்டர் வந்து ஜெகன் கவிராஜ்.
இல்லை அது வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். முதல்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு இது அதிகமாக வந்து நான் விட ஜெகன் கிட்ட தான் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவேன். ஸோ அப்போ வந்து பிளான் பண்ணும்போது இப்படி பண்ணலாமான்னு கேட்டேன். ஸோ உடனே அதுக்கேற்ற மாதிரி ஒரு டைலாக் அவர் தான் சொன்னார் அந்த இடத்துல. ஸோ அது பொருத்தமாக இருந்துச்சு கதைக்கு. சார் ஒரு கேள்வி, அது இந்த சர்டிஃபிகேட் சென்சார் சர்டிஃபிகேட் பண்ணியிருந்தேன். ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க, நீங்கள் பேசாமல் வந்துட்டீங்கன்னு சொன்னீங்க. பட் இதே மாதிரி சூப்பர் ஸ்டார் படங்கள், அப்புறம் பெரிய டைரக்டர் சங்கர் போன்ற படங்கள்லாம் இதை விட பெரிய வன்முறைகள்லாம் இருக்குது, படங்கள்ல இருக்குது. பட் அதுக்கு வந்து யூ சர்டிஃபிகேட்டே கொடுக்குறாங்க. அதை பற்றி நீங்கள் ஃபைட் பண்ணாமல் வந்தீங்க, உங்களுக்கு யாராவது அட்வைஸ் பண்ணலையா? அதை பற்றி நீங்கள் இப்போ அந்த மாதிரி பெரிய டைரக்டர் பெரிய படங்களுக்கு கொடுக்குறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ பெரிய ஹீரோக்கள் படங்களுக்கு யூ சர்டிஃபிகேட் கொடுத்துட்றாங்க. அது எத்தனை பேரை கொண்டாலும் சரி, 100 பேரை கொள்றாங்க, 1000 பேரை கொள்றாங்க, அந்த மாதிரிலாம் நடக்குது. அதுக்கெல்லாம் யூ சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. பட் இதில் வந்து அவ்வளோ பெரிய வன்முறையெல்லாம் ஒன்றும் இருந்த மாதிரிலாம் தெரியல. துப்பாக்கி சூடு மட்டும்தான் தெரியுது, வேற ஒன்றும் தெரியல. ஒவ்வொரு படத்தில் 1000 துப்பாக்கி, பலாயிரம் துப்பாக்கி, பீரங்கெல்லாம் கொண்டு வந்து சுடுறாங்க. ஆனால் இந்த படத்தில் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் இதுக்கு யூ சர்டிஃபிகேட் கொடுக்காததுக்கு நீங்கள் என்ன மாதிரி ஃபீல் பண்ணீங்க? உங்கள் படக்குழுவோட எண்ணம் என்ன அப்படி சொல்லிட்டு சார் இது வந்து என்னென்னா, இந்த கதை இப்போ ஏற்கனவே சொன்னதான் எனக்கு வந்து என்னென்னா, இப்போ நீங்கள் கண்டென்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால நான் இந்த ஏயூலாம் பற்றி கவலைப்படல ஃபஸ்ட்டு. இன்னொன்று வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க பார்க்குற படமே இல்லை, இது ஒரு மெச்சூர்டு ஆடியன்ஸ் பார்க்குற படம் தான். அது யூஏ கிடச்சதுதான் சந்தோஷப்பட்டிருப்பேன். இல்லை சார், அதை பற்றி எனக்கு என்ன சார் தெரியும்? நான் இப்போ தானே வந்திருக்கேன் ஃபீல்டுக்கு. சார் கேட்டு சார் அந்த டிஸ்கஷன் அவங்க வரல. அவங்க இப்போ அந்த டிஸ்கஷனுக்கு அவங்க வரல சார். ஆல்ரெடி கேட்ட கொஷினோட ஒரு கண்டினியூஷன் தான் இது. நீங்கள் துப்பாக்கி வச்சு இது எல்லாத்துக்குமே தீர்வுன்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. பட் இந்த கதையை டிசைன் பண்ணும்போது நீங்கள் வேற ஒரு மல்டிபிள் ஒரு கிளைமேக்ஸும் யோசிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ அப்படி இருந்ததுன்னா இது நீங்கள் என்னவா யோசிச்சுருந்துருப்பீங்க? இந்த துப்பாக்கின்னு ஒன்று இல்லாமல் இது எல்லா பிரச்சனைக்கும் என்ன தீர்வா, ஆல்டர்னேட்டிவாக என்ன கிளைமேக்ஸ் யோசிச்சீங்க? தெரியல, எனக்கு அந்த மாதிரி ஐடியாவே இல்லை. இப்போ நீங்கள் பார்ட் 2ல வந்து கண்டிப்பாக வன்முறை வந்து தீர்வுன்றதை கண்டிப்பாக சொல்லுவேன். வாய்ஸ் படத்தில் அறிமுகமானீங்க, அதே படத்தை தான் சித்தார்த் அறிமுகமானாரு. உங்கள் படமும் 13ஆம் தேதி ரிலீஸு, சித்தார்த் படமும் மிஸ் யூ ரிலீஸு. இந்த போட்டி எப்படி பார்க்குறீங்க? நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? வாழ்த்துக்கள் நண்பா, அவ்வளோதான். சரி, அவர் படமா வரட்டும், நம்ம படமா வரட்டும், நம்ம நல்ல படங்கள் ஓடட்டும் சார், அவ்வளோதான். வாழ்த்துக்கள். முதல்ல படக்குழுவிற்கு வாழ்த்துக்கள். ரொம்ப சிறப்பாக இருக்கு படம். இதில் இந்த தமிழ் குடி அப்படிங்கிற வார்த்தை 2 தடவை வருது. ரொம்ப ரசிப்பாக இருக்கு அந்த சீனு. அது மூலமாக சமூக நீதியை சொல்றீங்க போல இருக்கு. இயக்குனருக்கு தான் கேட்குறேன். நான் நீங்கள் உடனே கொடுத்துருவோம் மைக்கு, டோன்ட் வரி. இல்லை, அவர் அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்குறாரு. அது அது வந்து பார்த்தீங்கன்னா சீமான் தான் தமிழ் குடின்னு பாரு. அப்போ அவரை மனசில் வச்சு தான் அந்த ஒரு இதுக்கு பதில் சொல்லியிருக்கிறீங்களா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார். நம்ம சமூகத்தில் நம்ம படிக்கிறது, பார்க்கறது, பேசுறது. ஸோ நான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே நிறைய டிஸ்கஷன் இது சம்மந்தமாக நிறைய நடக்கும். ஸோ அதுதான் இது வந்து கதையில் வச்சனே தவிர வேற ஒன்றும் புதுசாலாம் ஒன்றும் இல்லை சார். படத்தில் வந்து பெரியார் புத்தகம், அம்பேத்கர் புத்தகம் காமிச்சிருந்தீங்க, மகிழ்ச்சி. அப்புறம் அதில் ஒரு கேள்வி, சமூக போராளியாக கனியா கேரக்டர் இருந்துச்சு, அதை பற்றி ஒரு முழுமை இல்லையே, ஏன் அடுத்த பார்ட்டில் இருக்கா சார்? இது வந்து நம்ம கர்நாடகாவில் நடந்த ஒரு ரைட்டர் கொலை பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து நான் அந்த இன்டெரக்டாக தான் அதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த சமூக நீதி அக்கறை வந்து பார்த்திங்கன்னா எல்லா இயக்குனருக்கும் வேணும். ஸோ எனக்கும் அதை கொஞ்சம் இருந்ததுனால நான் அதை ட்ரை பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி கௌரினா அதை குறிக்குதுன்னு அவங்களே எடுக்க சொல்லிட்டாங்க. அப்புறம் சையத் அவர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு காவி ட்ரெஸ் மாதிரியான ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாரு. எங்களுடைய படம் நாங்கள் ஒரு டேட் அனௌன்ஸ் பண்ணால் அது டிலே ஆயிடுச்சு. அந்த காவி ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கக்கூடாது, ஏன்னா அவர் வந்து அந்த படத்தில் அவர் ஹிந்து, பரத் சார் ஒரு அப்படின்றனால அந்த இந்து காவி ட்ரெஸ் போட்டு அவர் வில்ல, அதுக்காக நீங்கள் அவர் ட்ரெஸ்ஸை மாற்றுன்னு சொல்லிட்டாங்க. உண்மையிலே நாங்கள் ஃபைட் பண்ணலாம் தான் நினச்சோம். சரி, ஃபைட் பண்ணால் அது டிலே ஆகி எதுக்கு அது மாதிரி சென்சார் வந்து எனக்கு ஒன்றும் புரியல. சென்சார் வந்து எனக்கு சினிமாவே பார்க்க மாட்டாங்க. ஆனால் பெரிய படங்களுக்குலாம் அப்படி எதுவும் பார்க்கறது இல்லை. ஆனால் சின்ன படங்களுக்கு மட்டும் நிறைய விஷயங்கள் சினிமாவை பார்க்க மாட்டாங்க. அது என்னன்னு தெரில. எங்கள் படத்துக்கு அப்படி நிறைய பண்ணியிருக்காங்க. இனிமேலாச்சும் சென்சார் போர்டு வந்து சினிமாவை பார்க்கணும். நிறைய படங்கள்ல முஸ்லீம் கேரளா ஸ்டோரியா சம்திங், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே முஸ்லீமை தப்பாக காமிச்சிருப்பாங்க.
அப்போ அதுக்கு எதுவுமே சொல்லலை. ஆனால் இங்கே ஒரு இந்து தப்பாக காமிச்சிட்டாங்கன்ற மாதிரி சொல்லி அவர் ட்ரெஸ்ஸை மாற்றலாம் சொல்லிட்டாங்க. அவர் படம் ஃபுல்லாக வேற ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தாரு. நாங்கள் வந்து அப்புறம் சிஜி பண்ணி அவர் ட்ரெஸ்ஸை மாற்றினோம். அவர் நாமம் போட்டிருந்தாரு, அந்த நாமத்தை தூக்க சொல்லிட்டாங்க. இது என்னன்னு எனக்கு புரியவே இல்லை. மறுபடியும் சொல்கிறேன், சென்சார் போர்டு வந்து சினிமாவை பாருங்க. தேங்க்யூ. ஆக்சுவலாக இந்த படம் பார்க்கும்போது எனக்கு நிறைய காதில் கமெண்ட்ஸ் வந்துச்சு. அவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த சைடில் ஒரு மாதிரி கிளாராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அது காரணம் அதான், அந்த ட்ரெஸ்ஸை மாற்றினதால அவர் இங்கெல்லாம் ஒரு மாதிரி கிளாராக வந்துருச்சு. இந்த படம் பேசுகிற ஒரு விஷயம் என்னன்னா, பிறப்புக்கும் எவ்வுயிருக்கும் அப்படிதான். அதுதான் இந்த படத்தோட அடிநாதம். இந்த டைரக்டர் வந்து முதல்ல எனக்கு கதை சொன்னாங்க. அது அவருக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. கதைகளில் சில விஷயங்கள் நானும் சொன்னேன். இதில் வந்து ஒரு பிறப்பு நடக்கும்போது நடைபெறுகிற ஒரு குறை, அது வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் இல்லாமல் பிறக்கிற ஒரு குறை. அடுத்தது வந்து பிறந்த பிறகு நடக்கிற ஒரு குறை. அதுக்கப்புறம் வளர்ந்த பிறகு அவனுக்கு தேவைப்படும் போது அவன் ஏற்படுத்திக்கிற ஒரு குறை. அதுதான் இப்போ பரத் சார் பண்ணியிருந்தது. இந்த மாதிரி எல்லா குறைகளையும் கடைசியாக என்ன நிவர்த்தி பண்ணுகிறது, எந்த மாதிரியான முறைகள்லாம் அவங்க அணுகி அதுக்கு முடிவு தேடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான். வன்முறைன்னு நிறைய பேர் கேள்வி கேட்டீங்க. நடக்கிற ஒரு வன்முறைக்கு இன்னொரு வன்முறை பதிலாகுது. ஏற்கனவே அவங்க நம்ம மீது ஒரு அம்பை எய்தும் போது நம்ம பதிலுக்கு ஒரு அம்பு எய்தா அது வன்முறைன்னு நம்ம சொல்றோம். ஏற்கனவே அவன் எய்த அம்பை வந்து நம்ம மறந்துடுறோம். ஒருத்தன் நம்மளை பாதிக்கப்பட வச்சான், அதனால நம்ம இன்னொரு பாதிப்பை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் அந்த படம் பேசுது. ஸோ உங்களோட முழுக்க சப்போர்ட்டை எங்களோட ஆனந்துக்கும் என்னோட தம்பி KSK செல்வா அவர்களுக்கும் மற்றும் நம்மளுடைய ஐயாவளி ஜெகன் அவர்களுக்கும் இது மிகச்சிறந்த ஒரு பதிவாக இருக்கணும். நம்ம பத்திரிகையாளர்கள் தரப்பிலிருந்தும் பத்திரிகை தொடர்பாளர்கள் தரப்பிலிருந்தும் நிறைய தயாரிப்பாளர்கள், நிறைய இயக்குனர்கள், நிறைய கிரியேட்டிவ் சைடில் நிறைய வரணும்னு என்னோட ஆசை. ஏன்னா எல்லாரும் அந்த கனவுகளோட தான் ஊர்லேருந்து கிளம்பி வந்திருப்போம். நான் நடிக்கணும்னு கிளம்பி வந்தேன். அது ஒரு பாடி பில்டரோட நின்று போச்சு. அதனால் இங்கே இருந்து யாரையாவது தேர்ந்தெடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நம்மளுடைய திரையுலகிற்கு ஒரு வேண்டுகோளை வைத்து இவ்வளவு நேரம் காத்திருந்த அன்பு நண்பர்களுக்கு என்னோட நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு ஒரு 34% பிடிச்சிருந்ததுன்னா ஒரு 40 மார்க் போட்டு விடுங்க. தேங்க்யூ. நன்றி.